காமராஜர் மக்கள் கட்சி தமிழறிஞனோட அந்த கட்சியை வந்து ஜி.கே. வாசன் அவருடைய தமிழ் மாநில காங்கிரஸோட இணைச்சிருக்காரு. ஜி.கே. வாசன் அவர்கள் இந்த இணைப்புக்கு பின் இனிமே வசந்த காலம் தான் சொல்லியிருக்காரு. முன்னாடி ஒரு காமெடி சொல்லுவாங்க, எல்லா கட்சியிலையும் பழக்க முடியும், ஆனா மாப்போசிக்க கட்சியை பழக்க முடியாதுன்னு ஒரு இதை சொல்லுவாங்க. மாப்போசி கூட நிறைய பேர் இருந்தாங்க. எங்க அப்பா கூட மாப்போசி ஆதரவாளர்கள் தான், ஆதரவாளராக இருந்தவர் தான். திமுகவில் ராஜ்யசபா எப்படி அந்த சங்கர்லிங்கம் போன்ற நிறைய பேர் இருந்தாங்க. பட் ஒரு கட்டத்துக்குள்ள மாப்போசி தனிமைப்படும் போது எல்லா கட்சியும் கருணாநிதி பழந்துட்டாரு, தமிழரசு கழகத்தை மட்டும் பழக்க முடியல, என்ன செய்ய முடியும், மாப்போசி மட்டும்தானே இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. தமாகவில் இணைஞ்சதுனால என்ன ஆயிருப்போம்? ஒருவேளையில் அதிமுக கூட்டணியில் தமிழறிஞனுக்கு எம்எல்ஏ டிக்கெட் கொடுப்பாங்களா? இருக்கு, வாசனை கொஞ்சம் சீட்டை கொடுப்பாரு. ஏன்னா வாசன் தானே அண்ணாமலையை காலி பண்ணி ஒரு அணி அமைக்க முடியாமல் பாஜக போகிறது காரணம். அதிமுக பாஜக இதை ஸ்டாலின் எதிர்ப்புங்கிற ஒரு புள்ளிக்குள்ள சேர்த்து வச்சது வாசன் தானே. வாசனுக்கும் ராகுலுக்கும் நல்லா இல்லை. ஸோ காங்கிரஸ் அங்கே க்ளோஸ் டு, அல்லது காங்கிரஸில் வேற எவனை விடவும் ஆள் பலம் கொண்டு ஒரு வாசன், வேற எவனை விடவும் ஆள் பலம் கொண்டு ஒரு வாசன். ராகுலுக்கு வாசனை பிடிக்கல. ஸோ மோடி அந்த புள்ளியில தான் போனோம். ஸோ இந்த பாஜக அதிமுக அலையன்ஸில் வாசனுக்கு குறிப்பிடத்தக்க சீட்டு கொடுப்பாரு. ராஜ்யசபாவும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மோடு இருந்திருக்காரு. அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சிவா. 2 நாட்களுக்கு முன்னாடி ஈரோட்டில் நடந்த விஜய் மக்கள் சந்திப்பு மிஞ்சிற அளவுக்கு ஈரோட்டில் இன்னைக்கு ஒரு மாபெரும் அரசியல் நிகழ்வு நடந்திருக்கு சார். காமராஜர் மக்கள் கட்சி தமிழறிஞனோட அந்த கட்சியை வந்து ஜி.கே. வாசன் அவருடைய தமிழ் மாநில காங்கிரஸோட இணைச்சிருக்காரு. ஜி.கே. வாசன் அவர்கள் இந்த இணைப்புக்கு பின் இனிமே வசந்த காலம் தான் சொல்லியிருக்காரு. எப்படி சார் பாக்குறீங்க ஒரு அரசியல் விமர்சகரா? முன்னாடி ஒரு காமெடி சொல்லுவாங்க, எல்லா கட்சியிலையும் பழக்க முடியும், ஆனா மாப்போசிக்க கட்சியை பழக்க முடியாதுன்னு ஒரு இதை சொல்லுவாங்க. மாப்போசி கூட நிறைய பேர் இருந்தாங்க. எங்க அப்பா கூட மாப்போசி ஆதரவாளர்கள் தான், ஆதரவாளராக இருந்தவர் தான். திமுகவில் ராஜ்யசபா எப்படி அந்த சங்கர்லிங்கம் போன்ற நிறைய பேர் இருந்தாங்க. பட் ஒரு கட்டத்துக்குள்ள மாப்போசி தனிமைப்படும் போது எல்லா கட்சியும் கருணாநிதி பழந்துட்டாரு, தமிழரசு கழகத்தை மட்டும் பழக்க முடியல, என்ன செய்ய முடியும், மாப்போசி மட்டும்தானே இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிப்பட்ட ஒரு நிகழ்வாக தான் இதை நாம் பார்க்கணும். ஓகே, அவர் தமிழறிஞன் பிரிசனர் ஆஃப் பாஸ்ட், யதார்த்தவாதியாக இருந்தால் அவர் எம்பி எம்எல்ஏ எல்லாம் ஈஸியாக ஆயிருக்கலாம். ஆகலை, ஏன் ஆகலைங்கிறதையும் ரெகனைஸ் பண்ணி பார்க்கணும். அதை விட்டுக்கிட்டு இப்படி தமாகவில் இணைஞ்சதுனால என்ன ஆயிருப்போகுது? ஒருவேளையில் அதிமுக கூட்டணியில் தமிழறிஞனுக்கு எம்எல்ஏ டிக்கெட் கொடுப்பாங்களா? இருக்கு, வாசனை கொஞ்சம் சீட்டை கொடுப்பாரு. ஏன்னா வாசன் தானே அண்ணாமலையை காலி பண்ணி ஒரு அணி அமைக்க முடியாமல் பாஜக போகிறது காரணம். அதிமுக பாஜக இதை ஸ்டாலின் எதிர்ப்புங்கிற ஒரு புள்ளிக்குள்ள சேர்த்து வச்சது வாசன் தானே. அதனால எடப்பாடி தன்னோட 2வது இடத்தை காப்பாற்றி கொடுத்த வாசனுக்கு ஒரு ரிவார்ட் பண்ணுவார். அதில் தமிழறிஞனையை நினைச்சா தமாக பேனரில் ஒரு சீட்டு நிற்கலாம், அவ்வளோதான். அது ஜெயிக்க போகிறது இல்லை. ஏன்னா விஜய் தனிச்சு நிற்கும்போது அந்த அதிமுக ஓட்டெல்லாம் விஜயகாந்த் தனிச்சு நிற்கும்போது எம்ஜிஆர் புகழை காப்பாற்ற போனோம் மாதிரி, நம்ம ரெட்டலை இல்லாத இடத்துலலாம் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழை காப்பாற்ற கிளம்பிடுவான். அதனால ஓட்டு வராது, ஜெயிக்காது, ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நிற்கலாம். அரசியலில் பல பல்ட்டிகள் அடித்தவர் தமிழறிஞன். கடைசியாக வந்து ரஜினி அவர்கள் எப்படியாவது அரசியலுக்கு வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. இப்போ விஜய் வரைக்கும் அவர் வந்து முயற்சி பண்றாரு விஜயிட போய் சேர்றதுக்கு. ஒரு வழி இல்லாம தான் ஜி.கே. வாசன் போய் சேர்ந்திருக்காரு. ஜி.கே. வாசன் அவர்களும் இதை ஒரு பெரிய விழாவா எடுத்து வசந்த காலம் ஆரம்பிச்சுன்னு சொல்றாருன்னா அந்த அளவுக்கு நம்புறாரா தமிழறிஞன்? பல நிரூபிக்காத விஜய் கிட்ட போறதோட 3 எம்பி கேண்டிடேட் நின்று ஒரு விழுக்காடு பல நிரூபிச்ச ஜி.கே. வாசன் போயிருக்காருன்னு பெருமையாடுங்க. பெருமையா இருக்குன்னு நினைக்கிறீங்க? பெருமையாடுங்க. ஒரு பல நிரூபிக்காத ஒரு வாசன் பல நிரூபிச்சவர் தானே, ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் தானே, அது பெட்டர் தானே. அது அவரு ரஜினி மாதிரி வராமலே கோபேக்காட் ஆயிட்டாருன்னா விஜய்கிட்ட போறதோட இது ஒரு கேரண்டி இருக்குல்ல, அவர் எம்எல்ஏ டிக்கெட் கேரண்டி இருக்குல்ல. கேட்டா கண்டிப்பா வாசன் வாங்கி கொடுத்துருவார் ஒரு டிக்கெட். இவர் விரும்பினா வாங்கி கொடுத்துருவார். பாஜக கூட்டணியில வேட்பாளர் ஆகிறார் தமிழறிஞன். கண்டிப்பா தமிழறிஞன் விரும்பினா வாசன் ஒரு டிக்கெட் வாங்கி கொடுத்துருவார். ஏன்னா ஒரு பேட்டியிலே பாத்தீங்கன்னா தமிழறிஞன் கோவப்பட்டு எந்திரிச்சு போயிடுவாரு. பாஜக பத்தி பேசும்போது அவங்கள விட வந்து அவங்களோட கொள்கையில நீங்க நல்லா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்கள வந்து விட்டு வச்சிருக்காங்கன்னு கேட்டோன்னே டென்ஷனா எந்திரிச்சு போயிடுவாரு. என்ன பார்த்தா அப்படி தெரியுதா, நான் பாஜக ஆதரவா பேசுவேன்னா என்ன கேள்வி கேட்கிறேன்னாரு. கடைசியில வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கை பாஜக முடிய போதா? பாஜக கூட்டணியில் தானே
வாசன் இருக்கார். வாசன் பாஜகவுக்கு ஆதரவு நிலைப்பாடுல தானே இருக்காரு. நானே ஜி.கே. வாசன்கிட்ட மெர்ஜாயி காங்கிரஸுக்கு தலைமையேற்றுங்கலாம் போய் சொல்லியிருக்கேன். வாசனுக்கு வெல்விஷர் நம்ம. ஏன் மூப்பனார் இருக்க சாதனைகளை தமிழ் மண்ணில் இன்னைக்கும் நான் பெரிய அளவில் கலைஞரையும் எம்ஜிஆரையும் சரண்டராக வச்ச ஒரு மூப்பனார்ங்கிறதையும், புரட்சி தலைவி ஜெயலலிதாவையும் கலைஞரையும் தன்கிட்ட சரண்டராக வச்ச ஒரு டாக்டர் ராமதாஸ் ஐயாங்கிறதையும் நான் வெளிப்படையாக உண்மையை தரவின் அடிப்படையில் பேசக்கூடியது தான். இதுவும் தரவின் அடிப்படையில் தான் பேசுகிறேன். வாசனுக்கும் ராகுலுக்கும் நல்லா இல்லை. ஸோ காங்கிரஸ் அங்கே க்ளோஸ்டு, அல்லது காங்கிரஸில் வேற எவனை விடவும் ஆள் பலம் கொண்ட ஒரு வாசன், வேற எவனை விடவும் ஆள் பலம் கொண்ட ஒரு வாசன். ராகுலுக்கு வாசனை பிடிக்கல. ஸோ மோடி அந்த புள்ளியில தான் போனோம். ஸோ இந்த பாஜக அதிமுக அலையன்ஸ்ல வாசனுக்கு குறிப்பிடத்தக்க சீட்டு கொடுப்பாரு. ராஜ்சபாவும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதுல தமிழறிமணியன் திமுக எதிர்ப்பு பேச்சாளராட்டு எடப்பாடியே தமிழறிமணியனை பயன்படுத்தலான்னு தான் சொல்லுவாங்க. 96 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 20 எம்பிக்களோட வந்து ஒரு அசுர பலத்தோடு இருந்த கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ். மறுபடியும் காங்கிரஸ்ல இணைஞ்சிட்டு மறுபடியும் வந்து வெளியில வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் தனியாக ஆரம்பிச்சு இப்போ பாஜக கூட்டணியில் இருக்காரு இல்லையா? தமிழ் மாநில காங்கிரஸோட வீழ்ச்சி எதனால ஆரம்பிச்சது நீங்க நினைக்கிறீங்க? வீழ்ச்சினா அப்போ இருந்ததை விட இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கு இல்லையா? அதனால கேட்குறேன். வீழ்ச்சி தான். அப்போ என்ன, 96ல் 20 மேஜர் பார்ட்னரா பார்லிமெண்ட்ல நின்னாங்க. 98ல் சேஞ்சு சிச்சுவேஷனை புரிஞ்சிருக்கணும். திருநாகரசனுக்கு ஒரு சீட்டு, ஜெகத் ரட்சகனுக்கு ஒரு சீட்டு, இந்திய கம்யூனிஸ்டுக்கு 2 சீட்டு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு 2 சீட்டுன்னு ஒரு 4 சீட்டை கலைஞர் 2 விட்டு கொடுக்க, இவர் 18 விட்டு கொடுக்க நின்று இருப்பாங்கன்னா அன்னைக்குள்ள அரசியல் களத்துக்குள்ள இவங்க 3 எம்பி ஜெயித்த இடத்துல ஒரு 8-10 எம்பி ஜெயித்திருப்பாங்க. 20 மீண்டும் 98லையும் ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது அவங்க அந்த இடத்துல தோத்து போனாங்க. அந்த இடத்துல தோத்து போனது எங்க அண்ணன் ரஜினிகாந்த் அந்த இடத்துல தோத்து போனார். உண்மை, எங்க அண்ணன் ரஜினிகாந்த் தோத்து போனார். ஸோ ஃபெயிலியர் அங்கதான் வருது. அந்த 98ல் வெறும் பார்லிமெண்ட் மட்டும் நடக்கும்போது போர் பொலிட்டிக்ஸ் பண்ணி ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கலைஞரை சபார்டினேட் ஆக்கியிருக்க கூடாது. கலைஞர் சொல்றது மாதிரி இங்க ஜெகத் ரட்சகன், திருநாகரசு அண்ணன், தென் கம்யூனிஸ்ட் 4 சீட்டை ஆளுக்கு 2 குறைச்சிக்கிட்டு 18 சீட்டு நின்று இருப்பீங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு வந்து 8 எம்பியாவது கிடைச்சிருக்கும். 3 எம்பியில் அன்னைக்கு போனதுல உங்க அடி விடுது. அப்புறம் அந்த 3 எம்பியும் வச்சு நீங்க சோனியா காந்தியை நம்பாம நீங்க வாஜ்பாய் கவர்மெண்ட்டை காப்பாத்திருக்கணும். காப்பாத்தது அடுத்த தப்பு. ஸோ இப்படி பல தவறுகள் பண்ணதோட விளைவாட்டு நீங்க 99ல் எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ்ன்னு ஜெயலலிதா கூட்டணி போயிருக்கணும். அன்னைக்கு தனிச்சு நின்றுக்கிட்டு கீழே போன பிறகு ஜெயலலிதாவுக்கு ராஜேந்திரத்தில் அடிபட்டு 2001ல் கூட்டணி போயிருக்கக்கூடாது. அதில் போகாதவர் மீண்டும் கலைஞர் வரட்டுன்னு கலைஞர் கூட கூட்டணிக்கு போயிருக்கணும். ஸோ இப்படி எடுக்க வேண்டிய முடிவை எடுக்கக்கூடாத நேரங்களில் எடுத்து அவங்க இதாகி கீழே போயிட்டாங்க. குறிப்பாக ராகுல் வாசனை ஏமாத்திட்டார். நம்ம கூட பலம் கொண்ட வாசன் வந்து காங்கிரஸுக்கு லீட் பண்ணி இங்கே தான் காங்கிரஸ்னு அவர் தான் நினைப்பார். இந்த வாசன் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த கார்த்திக் சிதம்பரம், சிதம்பரம் கோஷ்டியெல்லாம் வித்து ஓட்டி கோஷ்டிகள் தான். ஐயா மூப்பனார்கிட்ட நெடுஞ்சான் கிடையா விழுந்தவர் தான் சிதம்பரம். அது தப்பான அரசியல், தப்பான முடிவுகளில் இன்னைக்கு வந்து ஏமாத்திட்டான்னு சொன்னீங்க. ஆனா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தான் அவர் வந்து மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சராக உயர்ந்தாரு. அது ஒரு வாய்ப்பு கிடைச்சது, நான் மறுக்க வரல. அந்த காங்கிரஸ் ஒண்ணுமில்லா போன காங்கிரஸை வாழ வச்சதுனால கிடைச்சது. அவங்க ராகுல் காந்தி பாரசைட் மாதிரி மோடி சொல்ற பாரசைட் ஆட்டு உறிஞ்சிக்கிட்டு விட்டுட்டார். தமிழறிமணியன் குறித்து இறுதியாக ஒரு கேள்வி சார். ஒரு சோசியல் மீடியால அதிகமா ட்ரால் செய்யப்படுவர் தமிழறிமணியன் ஒரு நம்பகத்தன்மை இல்லாதவர் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் தொடர்ச்சி வைக்கப்படுதில்ல, என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க சார்? நான் கரப்ட், நேர்மையான ஆளு, நல்லாவே தெரியும். இன்கன்சிஸ்டன்சி, யதார்த்த களம் தெரியாது. திண்டுக்கல்ல எம்ஜிஆர் ஜெயித்தது உண்மை இல்லை, அது எம்ஜிஆர் சென்ட்ரிக் எலெக்ஷன். 77ல் எம்ஜிஆர் மும்முனை போட்டின்னா ஜெயித்திருக்க மாட்டாரு, அவரு எதிர்கட்சியாக தான் தரையெல்லாம் வந்திருக்குங்கிற இது அவருக்கு தெரியாது. திண்டுக்கல் தோத்ததுமே படுத்த ஆளு. 62ல் காமராஜர் அண்ணாவை தோக்கடிச்சது காமராஜருக்கு திறமை. 67ல் காமராஜ் தோத்தது கருணாநிதிக்கு சம்பந்தம் கிடையாது, இயல்பா தோத்தது. இது வந்து கருணாநிதி தான் தோக்கடிச்சிட்டாருன்னு பொய்யா புரட்டா பேசிட்டு தெரிவாரு. அது தப்பு. அந்த இடத்துக்குள்ள எமோஷனல் ஆகாம அறிவுபூர்வமா, காமராஜர் ஒரு அரசியல்வாதி தான். காமராஜர் இந்த 15 பேரை தோக்கடிக்க போட்டது அவர் தான். செலவு வச்சு அண்ணாவையே தோக்கடிக்க காமராஜ் முயற்சி பண்ணாருங்கிறத நீங்க உள்ளுக்குள்ள காமராஜ் வந்து அதுல அன்எத்திக்கலா நடந்துகிட்டாருங்கிறத நீங்க பார்க்கணும். பிரச்சாரம் போறதுக்கு முன்னாடி உனக்கு செலவு வச்சு நெருவை கூப்பிட்டு உனக்கு திறந்து வச்சுட்டு போறான். நீ அவனை வந்து தோக்கடிக்கிறதுக்கு ஸ்கெட்ச் போட்டு ஜெயித்தவனை 10,000 ஓட்டுக்கு மேல கடுமையான லீடர்ல ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு நடேச முதலியாரா வச்சு நீ தோக்கடிக்கிறேன்னு சொன்னா அது வந்து ஒரு பொலிட்டிக்கல்
மலைப்பாம்பு மாதிரி எல்லாத்தையும் ஒழுங்கணுங்கிற ஒரு எண்ணம். அந்த எண்ணங்கள் 67 1 to 1 கொண்டு வந்து காமராஜரை தோக்கடிச்சு. அப்ப காமராஜோட 62 தோல்விக்கு காரணம், 67 தோல்விக்கு காரணம், 67 உங்களுக்கு செலவு வச்ச அண்ணாவையே குறி வச்சு தோக்கடிச்சதுதான் காரணங்கிறத யதார்த்த அரசியல்ல உணரணும். அதே போல ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் அவருடைய மோதல் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. ராமதாஸ் அவர்கள் சிபிஐ வழக்குல விரைந்து விசாரணை பண்ணி அன்புமணி அவர்கள் சிறைக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கத்தோட தீர்மானம்லாம் நிறைவேற்றிருக்காரு. உங்களோட பார்வை என்ன சார்? இது உச்சகட்டம் போயிட்டு மகன் கட்சியில ஆட்களை திரட்டி தன்னோட அதிக ஆட்களை திரட்டிட்டானேங்கிறத ராமதாஸால தாங்க முடியல. இப்போ அவர் கூட ஜிகே இருக்கிறாரு, அருள் இருக்கிறாரு, 3 எம்எல்ஏ அங்க போயிட்டாங்க, நிர்வாகிகள்லாம் பெரும்பாலும் அங்க போயிட்டாங்க. தான் கட்சின்னு ஏதோ லாபி பண்ணி எடுத்து மருமகா பொலிட்டிக்கல் பிளட் விநாயகம் ஐயா, விநாயகம் வடையல்லை காவலர்ல ஒருத்தரா மாப்போசி கூட இருந்தவர், தென் வந்தவாசி கிருஷ்ணசாமி, விஷ்ணு பிரசாத் அவங்க பிரதர், கடலூர் எம்பி. ஸோ பொலிட்டிக்கல் ஃபேமிலி, தே நோ பொலிட்டிக்ஸு. ஸோ பொலிட்டிக்கல் ஃபேமிலி நீங்க சம்பந்தம் பண்ணினீங்க. அந்த திருமணத்துல கூட எனக்கும் ஐசிஎஸ் மிசாவுக்கும் சரி, ஐயா குடும்பம், அவங்க ஐயா பிள்ளைங்க நம்ம வாழ்த்துறோம், அதுல மாற்றம் இல்லை. சசிகலாவுக்கும் ஜெயலலிதா கிடையாச்சு ஏற்பட்டுட்டாரு. அப்பவே புரிஞ்சிருக்கணும் இவர் வியாபாரம் தான் இவருக்கு குறியா இருக்கும்னு நம்ம நம்பணும். அதுக்கு பிறகும் ஸோ அந்த ஃபேமிலி கனெக்ஷன்ஸ் பொலிட்டிக்கல் ஃபேமிலி. ஸோ பொலிட்டிக்கல் ஃபேமிலிங்கும் போது அவங்க பொலிட்டிக்கலா அன்புமணி நாளைக்கு ஷைன் பண்ணி எல்லா முடிவும் எடுத்து அவர் பவர்ஃபுல்லா வரணும்னு சௌமியா அன்புமணி மூவ் பண்ண தான் செய்வாங்க. நான் இதுவரை அதை பேசல. அவங்களே ஒரு தலையண மந்திரன்னு ஒரு வார்த்தையை சொன்னதுனால ஆமா சகோதரி சௌமியா அன்புமணி அதுல பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க, பொலிட்டிக்கல் பிளட்டு, அதை நம்ம சொல்றோம். அவங்க இந்துத்துவ கொஞ்சம் சப்போர்ட்டிங்கா இருக்காங்க. அப்ப அப்பவே அவங்க ஜெயிக்கணும், எம்ஓஎஸ் ஆகணும்னு நினைச்சோம். வன்னியர்களின் பெருந்தலைவரா எடப்பாடி பழனிசாமி பின்னாடி நின்னதுனால, அன்பழகன் தர்மபுரியில பவர்ஃபுல்லா இருந்தனால சகோதரி தோத்துட்டாங்க. மோடியே அவங்களை எம்ஓஎஸ் தான் நினைச்சிருந்தாரு, வரல. இப்போ அவங்க அரசியல் திறமையை காட்டுறாங்க. அன்புமணியும் இன்னொரு வன்னியர் தான். ஸோ வன்னியருங்கும் போது ராமதாஸ் மாட்டிக்கிட்டாரு. இதே ரவீந்திர சாமியை எம்பி ஆக்கி மத்திய அமைச்சர் ஆக்கி இருப்பாருன்னா அவர்கிட்ட 4 வன்னியரா நான் வெளியே எடுத்திருக்க முடியாது. அவர் வன்னியர்னா ஐயா கூட தான் நிற்பான். அப்போ மகனை ஆக்குனாரு. மகனை ஆக்குறதுனால 2016லயே மாற்றம் முன்னேற்ற அன்புமணின்னு அன்புமணியை ஹீரோவா காட்டி அந்த ஓட்டர்ஸ் ஸ்டாலின் எதிர்ப்பு ஓட்டராட்டும் அன்புமணி ஆதரவு ஓட்டராட்டும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுத்துட்டீங்க. இப்போ அவரை சிஎம்ஆ நினைச்சு 5.5% ஓட்டு போட்டுட்டான். இப்போ இனிமே ஓட்டர்ஸ் வரும்போது எடப்பாடி கூட போன ஓட்டர்ஸ் தவிர திமுக எதிர்ப்புல தான் அந்த ஓட்டர்ஸ் இருக்கிறாப்புல. அதுலயும் டாக்டர் ராமதாஸ் மாற்றாரு. ராமதாஸோட ஒரு ஜாதிக்கு செய்த தலைவர் எங்கேயுமே இல்லை. பட் அரசியல் சூழ்நிலைகள் கால மாற்றம் பாருங்க, காலத்தை பாருங்க. வன்னியர் ஐக்கானா பசும்பன் ஐயா முத்துராமலிங்க தேவர் 69 விவிகிரி வெற்றிக்கு பிறகு கலைஞரால முக்குலத்தூரின் ஐக்கானாட்டு பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவை கலைஞர் உருவாக்குனது மாதிரி விவிகிரியை வச்சு காமராஜருக்கு பிரசிடென்ட் கேண்டிடேட் சஞ்சய் ரெட்டி தோத்த பிறகு பெரிய சிலையை திறந்து வச்சு கலைஞர் உருவாக்குன மாதிரி அது பல உருவம் எடுத்து ஒரு வள்ளலாராட்டு, ஒரு சித்தராட்டு தேவரையா இன்னைக்கு பெரிய உருவம், வள்ளலாருக்கு இணையான ஒரு இன்னைக்கு உருவம் எடுத்த மாதிரி வன்னியர்களுக்கு உறுதியான, வன்னியர்களுக்கு நம்பகத்தினை கொண்ட என் நண்பர் ஜெயகுரு இன்னைக்கு வன்னியருக்கு அடையாளமா பசுமன் தேவரையா மாதிரி ஒவ்வொரு வன்னியர் கிராமங்கள்ல இன்னைக்கு டாக்டர் ஐயா காலத்திலே உருவாயிட்டாரு. அதன் மேல நம்ம உருவாகிறதுக்கு விரும்புறோம். ஏன்னா டாக்டர் ஐயா வன்னியருக்கு உறுதியானவர் மாதிரி குருவும் வன்னியருக்கு ரொம்ப உறுதியானவர் தான். காமராஜ் நாடார் தான் படையாச்சியும் நாயக்கரையும் பிரியாணி போட்டாருன்னே ஒரு கூட்டத்துல பேசினாரு. காமராஜர் 2 சீட்டு தான் தந்தாரு வன்னியருக்குலாம் பேசினாரு. நான் குரு விட்ட நண்பர் தான், அந்த மேடையில ஏற்றி பேசல, தனியா வந்த முறை சொன்னேன். காமராஜ் அரசியல்வாதி குரு, அவரு படையாச்சியும் நாயக்கரும் ராஜாஜி கூட சேர்ந்துருவீங்க, தன்னை கவுத்துருவாங்கன்னு நினைச்சு அந்த அரசியலை பண்றாரு. அது இயல்பான இதுதான். அந்த அரசியலை தான் காமராஜ் பண்ணாரு. அது மட்டும் இல்ல, வெளிப்படையவே காமராஜ் சொல்லிட்டு தான் பண்ணார். பட் அந்த அரசியல் எல்லாம் குருவுக்கு ரொம்ப வேதனையை கொடுத்தது. அந்த வேதனையை ஓப்பனாட்டே நான் இருந்த கூட்டத்துக்குள்ளே பேசினார். ஸோ வன்னியருக்கு ஒரு உறுதியான ஒரு சகோதரர், வன்னியர் மத்தியில் இன்னைக்கு பெரிய ஹீரோவா அந்த சமூக மக்களால் பார்க்கப்படுறாரு. இன்னைக்கு டாக்டர் ராமதாஸே ஜெய குருவை சொல்லி தானே அந்த மாநாட்டுக்குள்ள கைத்தட்டு வாங்கணுங்கிற நிலைமை. ஸோ அன்புமணியும் போட்டு ஜெயகுருவே, உயிரோடு இருந்த ஜெயகுரு தான் அன்புமணிக்கு போட்டியாளர். மறைந்த ஜெயகுரு போட்டியாளர் இல்லை. ஜெயகுருவே பெரிய அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்களும் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ காலம் எவ்வளவுக்குள்ள இதானதுங்கிறத டாக்டர் ஐயா புரியணும். எல்லாரும் எல்லா காலத்திலும் ஒரே மாதிரி இருக்க முடியாது, அதுவும் டாக்டர் ஐயா புரியணும்.
அந்த வகையில் இன்னைக்கு எல்லாரும் எல்லா காலத்திலையும் ஒரே மாதிரி இருக்க முடியாதுன்னு ஜெயலலிதாவுக்கு வெங்கடேச பண்ணையார் அம்மா சொன்ன அந்த கருத்து, அந்த ஐயாவளி நாடாட்சி சொன்ன கருத்து டாக்டர் ஐயாவுக்கும் பொருந்தது. இன்னைக்கு வன்னியர்களின் அடையாளமா ஜெயகுரு வந்துட்டாரு. வரவேற்கிறேன், பாராட்டேன். அதே போல பாமகவோட நேரடி அரசியல் எதிரியான விசிகா கூட வந்து அன்புமணி அவர்களை வந்து சிபிஐ கைது செய்யணும், சிறைக்கு அனுப்பணும் அப்படின்னு வந்து இது வரைக்கும் தீர்மானம்லாம் போட்டதில்லை. ஆனால் சொந்த மகனையே வந்து சிறைக்கு அனுப்ப வைக்கிற அளவுக்கு ராமதாஸ் அவர்களுக்கு என்ன சார் போகும்? அதான் அவர் சொல்றாரு இல்லையா, சௌமியா அன்புமணி கை ஓங்குனதும் அவங்க லீடரா எமர்ஜ் ஆகிறதும் ராமதாஸுக்கு பிடிக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். அக்கா சிறைக்கு அனுப்பணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லை, வேற ஏதாவது உள்ள ஊக்கத்து இருக்கா? இல்லை சரி, உங்களுக்கு ஒரு ஆளா நம்ம பாப்புலர் ஆனோம், அவருக்கு நன்றி உணர்வோட இருப்போம். அவரை ஜெயலலிதா அரெஸ்ட் பண்ணி ஹராஸ் பண்ணதுக்கு ஏற்கனவே ஜெயலலிதா தண்டனை கொடுத்துங்கிறதே நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம். சங்கராச்சாரியார் கைதுக்கும் ஏற்க ஜெயலலிதாவுக்கு தண்டனை கொடுத்துன்னு 4 பிராமணம் பேச மாட்டான், நம்ம பேசுவோம், தெளிவாக பேசுவோம், அதெல்லாம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பவே நம்ம அந்த கருத்து நமக்கு மனசுக்குள்ள ஒரு இதாக தான் இருந்தது. ஐயா விஷயங்கிறது அவர் மேல் உள்ள நன்றி, சங்கராச்சார விஷயங்கிறது நம்ம மத தலைவரை ஈஸியா ஜெயலலிதா போட்டுட்டால, அப்போ அவளுக்கு ஏற்க கொடுத்த தண்டனையை நம்ம பதிவு பண்றோம். ஸோ அந்த வகையில நமக்கு அவருக்கு தனிப்பட்ட முறையில் அவர் மேல அன்பு பாசம் உண்டு. நம்மளை பொறுத்தவரை அவரு பாப்புலர் ஆக்கி விட்டாரு, ஆனா நியாயமா நடக்கல, நம்மளை சொன்ன வார்த்தையை நமக்கு காப்பாத்தல அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல நாம வந்திருந்தோம்னா அவரை முரண்பட்டு போனாலும் 4 வன்னியரை நாம அவர்கிட்ட வந்து எடுத்திருக்க முடியாது. மகன் அவரும் வன்னியருக்கு நாளைக்கு எதிர்காலம் அன்புமணிதான்னு அவர்கிட்ட பெருவாரி வன்னியர்கள் திரண்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் இன்னொரு வகையிலான ஒரு இயற்கை நீதி தான். நமக்கு இதுல லாபம் இல்லை, யதார்த்தத்தை சொல்றோம். நம்ம அதுல ஒண்ணும் இன்னைக்கு இதுல நம்ம சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்குது? அவரால் தான் நம்ம ஒரு ஃபைட்டராட்டு ஐயா தாளிங்க நாடால உருவான ஒரு ஃபைட்டரா உருவான நம்மளை மெருகேற்றினதுல அவருக்கும் பங்கு உண்டு. அன்புமணி அவர்கள் வந்து ராமதாஸ் அப்படிங்கிற பேரையே பயன்படுத்தக்கூடாது, அன்புமணி ராமதாஸ் இல்லை, இனிமே நீ வெறும் அன்புமணி தான் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? எப்படி சார் எடுத்துக்கிறது? இதெல்லாம் தாங்க முடியல, ஜீரணிக்க முடியல. தன் பாப்புலாரிட்டியை வச்சு அன்புமணி நிற்கிறதா நினைக்கிறாரு. இல்லை, அன்புமணி நிற்கிறது ஆன்டி ஸ்டாலின்ல நிற்கிறாரு. அந்த ஆன்டி ஸ்டாலினை அன்புமணியை உருவாக்கி விட்டதே நீங்க தான் 2016. ஸ்டாலின் முதலமைச்சர் வேட்பாளராக இல்லாத போது நீங்க அந்த ராங் ஸ்ட்ராட்டஜியை பண்ணியிருக்க கூடாது. இன்னும் ஒண்ணு அன்புமணிக்கும் சொல்றேன், டாக்டர் ஐயாவுக்கும் சொல்றேன், குறிப்பா அன்புமணிக்கு இதை சொல்றேன், எடப்பாடி கிட்ட ரொம்ப கவனமா இருங்க. கிளிய வளர்த்து பூனை கையில கொடுத்துடக்கூடாது. வன்னியர்களின் பாதிப்புக்காக தான் கன்னியாகுமரியில இருந்து எவ்வித எதிர்பார்ப்பும் என்று டாக்டர் ஐயா கூட வந்தேன். 98 கலைஞர் கட்சியை அழிக்கும் போது காப்பாத்தி விட்டேன். கலைஞர் கிளீனா ஸ்கெட்சி போட்டு என்னையும் டாக்டரையும் பிரிச்சு விட்டுட்டாரு. அது அவருக்கு திறமை, அப்படிதான் செய்யணும். அவர் வேற நம்ம என்னையும் டாக்டரையும் ஒன்னா வச்சு அவருக்கு பலகீனம் வரதே அவர் பார்ப்பாரு. டாக்டர் தான் அதை புரிஞ்சிக்கலங்கிறதா நமக்கு அதுல வருத்தம். இப்போ அன்புமணி புரிஞ்சுக்கணும். 96 எழுதி கொடுத்தேன், கலைஞர் உங்களை கூட்டணியில சேர்க்க மாட்டாருன்னு 5 பாயிண்ட் எழுதி கொடுத்தேன். டாக்டராலே ஜீரணிக்க முடியல. என்னடா நம்ம எவ்வளவு பெரிய சக்தி, நம்மளை கலைஞர் கூட்டணியில சேர்க்க மாட்டாருன்னு அசால்ட்டா எழுதி கொடுக்குறான் 5 பாயிண்ட்னு காட்டுமுத்து நாயக்கான அலுவலகத்துல வச்சு எழுதி கொடுத்தேன். அதே மாதிரி கலைஞர் சேர்க்கல, மூப்பனாரை சேர்த்துட்டு ஆட்சியை பிடிச்சிட்டாரு. இப்பவும் வந்து அன்புமணியை வந்து என் தோட்டத்து மாங்காக்கி உனக்கு நான் ஏன் சீட்டு தரணும்னு எடப்பாடி ட்ரீட் பண்ணலாம். ஏமாறாண்டா அன்புமணி. அந்த நினைச்சிருந்தா ஜெயலலிதா மாதிரினா அந்த ராமதாஸுக்கு கூட்டத்துக்கு, அன்புமணி ராமதாஸுக்கு கூட்டத்துக்கு ஆள் அனுப்பியிருக்கலாம். ஆனா எடப்பாடி பழனிசாமி எப்படி ஸ்கெட்ச் போடுறாருன்னா, இனிமேல் நிற்க முடியாத டாக்டர் ராமதாஸை குறைஞ்ச சீட்டுக்கு சேர்த்துக்கிட்டு அன்புமணியை திராட்டில் விட்டுலான்னு ஸ்கெட்ச் போடுறாரு. இதுல அன்புமணி தான் அலர்ட்டா இருக்கணும். நல்லா திரும்ப அன்புமணிட்டு நான் சொல்றேன், வன்னியர் அடையாளமா ஜெயகுருவை முன்னிறுத்துங்க, பசுமன் தேவரையாவை முன்னிறுத்துற மாதிரி ஜெயகுருவை முன்னிறுத்துங்க. வன்னியர் இளைஞர்கள் ஜெயகுரு பின்னாடி வருவாங்க. 1. 2வது 10.5 டாக்டர் ஐயாவுடையும் அன்புமணி ராமதாஸுடையும் வன்னியருக்கு ரொம்ப பெருசா இருக்குது. ஸோ 10.5 15 தனி ஒதுக்கீடுன்னு கேட்டு எடப்பாடியிலேயே வன்னியர்களை எடப்பாடிக்கு எதிராக திருப்பி விடுங்க. கடலூர்ல ஒண்ணு பேசுறாரு, திருச்சியில ஒண்ணு பேசுறாருன்னு எடப்பாடியை எக்ஸ்போஸ் பண்ணுங்க. நீங்க எக்ஸ்போஸ் பண்ணலைன்னா நான் எக்ஸ்போஸ் பண்ணா வன்னியர் கேட்க மாட்டான். அவன் வன்னியர் பெருந்தலைவரா எடப்பாடியை தான் மதிப்பான். நான் உண்மையை சொல்றேன், என்றாலும் நீங்க சொன்னா கேட்பான். நான் சொன்னா வந்து இவர் வன்னியரையும் வெள்ளாள கொன்றையும் பிரிக்க பார்க்கறான் ரவீந்திரன் துரைசாமி தான் அவன் கருத்தா எடுப்பான். நாடார் வந்து நம்மளை பிரிக்க பார்க்கறான்னு தான் எடுப்பான். நான் யதார்த்தத்தை சொல்றேன். நான் உண்மையை சொன்னாலும் சாதாரண வன்னியரோட உணர்வு அப்படிதான் இருக்கும். மீண்டும் சொல்றேன், என் தோட்டத்து மாங்காவுக்கு உங்களுக்கு சீட்டு தரணும்னு சொல்றாருன்னா அவருக்கு பூத்து வயசு தெரியும்.
வன்னியர் ஓட்டு வந்து அவர்கிட்ட வந்துட்டுன்னு. அவருக்கு விழுந்த 20 ஓட்டுல 40 விழுக்காடு 8 விழுக்காடு ஓட்டு வன்னியர் ஓட்டு தான். இந்த அளவுக்கு வன்னியர் சமூகம் எந்த தலைவரையும் ஆதரிச்சதில்லை. ராமதாஸ் அவர்களை இயக்குறதே திமுக தான் அப்படின்னு சொல்றாரு அன்புமணி. கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க திமுக அப்படின்றாரு. திமுகவுக்கு என்ன லாபம் இருக்கு ராமதாஸால? அன்புமணி சொன்னா திமுக எதிர்ப்பு தான் அந்த பாமக வன்னியர்களின் உணர்வுங்கிறதுக்காக அதை அந்த சென்டிமெண்ட்டை அறுவடை பண்றதுக்கு அன்புமணி சொல்றாரு. திமுகவுக்கு என்ன லாபம்? திமுக வந்து ராமதாஸை சேர்த்தா பொருந்தா கூட்டணி ஆயிட்டுன்னா 11 மாதிரி சிக்கல் இருக்குதுல்ல. ஸோ ராமதாஸை டீல் பண்ணக்கூடிய விதத்துல ஸ்டாலின் வந்து சுருடா தான் பிளே பண்ணுவார். ராமதாஸ் அவர்களே அன்புமணி அவர்களே இணைத்து வைக்க அமித்ஷா அவர்கள் கூட முயற்சி பண்ணாரு. கடைசியில் வந்து அவராலே முடியல அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. இது அடுத்த கட்டமா எப்படி போகும்னு நினைக்கிறீங்க சார் தேர்தல் சமயத்தில்? உடஞ்ச கண்ணாடி ஒட்டாது. ஒட்டாது. ஓகே. நீரெடுத்து நீர்வது இல்லை, ஒரு தாய் மக்கள் ஒன்னா இணைன்னு தான் நம்ம சொன்னோம். நம்ம நல்லெண்ணத்தோட தான் சொன்னோம். அது ஒட்டாதுங்கிறது தெளிவாகுது. ஈகோ பிரச்சனை ஆயிட்டு, அதுவும் தலையணை மந்திரங்கிற வார்த்தையில மாமனார் மருமகா பிரச்சனை ஆயிடுச்சு. எங்க விட்டோம்? எந்த வீட்டுல விட்டோம்? எந்த வீட்டுல விட்டோம்? மாமியார் மருமகா பிரச்சனை. மகன் தான் லோல் படுவோம் அப்பாவுக்கும் மனைவிக்கும் இடையில. அதுல மகன் தெளிவா அப்பா மேல அக்யூஸ் பண்ணி ஒரு சைடு நின்றுட்டாரு. ரெண்டு பேரும் வந்து பிரிஞ்சிருக்கிறதா, ரெண்டு அணியா பிரிஞ்சிருக்கனால பேரம் பேசுற ஒரு கெப்பாசிட்டி இல்லை இல்லையா பாமக? ஐயோ, விக்கிரவாண்டி களத்துக்குள்ள எடப்பாடி பாமக கீழே போயிடும்னு களத்தை விட்டு ஓடிட்டாரு. அந்த இதோட அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்கன்னா எங்கேயோ போயிருப்பாங்க. நான் எவ்வளவு ஆசையோட இருந்தேன். உடஞ்சி போய் எடப்பாடிக்கு சாதகமாயிட்டு வன்னியர் ஓட்டு. ரொம்ப நன்றி சார். சமகால அரசியல் துறை